ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு குழம்பு வச்சு போர் அடிக்குதா? இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனையாக இருக்கா? அப்போ ஒரு முறை இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அவங்களும் இன்னும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் காலி ஆகிடும். அந்தளவுக்கு வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இடிக்கல்லில் வந்துட்டு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து ஒன்றும் பாதியுமாக வந்துட்டு குறைன்னு இடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப மையாக அரைக்காமல். இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் வந்து குறைப்பாக இடித்து எடுத்துக்கிட்டு அப்பளம் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இந்த இடிச்சதை வந்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்து நல்லா வந்துட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதையும் சேர்த்து காரத்துக்கு வந்துட்டு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், டேஸ்ட்டுக்காக வந்துட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து அதை எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க அப்பளத்தை நல்லா வந்து நுணுக்கி உடச்சி விட்டுட்டு அந்த மசாலா கூடயே சேர்த்துக்கலாம். மசாலா கூட சேர்த்து நல்லா அதெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போயே சேர்த்துக்கிறேன். இப்போயே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம், ஒரு 1/2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து நான் சேர்த்து நல்லா வந்து அதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு அப்பள சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.